முதல் அரையிறுதி போட்டி. இந்த அரையிறுதி போட்டியில் பங்கு பெறுகின்ற அணியினர்கள் விருப்பத்திற்கேற்ப நம்முடைய முன்னாள் கழக அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய அருமையக்கா வளமதி அவர்களையும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களையும் மாவட்ட அமைச்சர் கபடி கழக பொறுப்பாளர்களுக்கு உயர்ந்த முன்னாள் அமைச்சர் அக்கா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கின்றனர். தமிழ்நாடு அமைச்சர் கபடி கழக சிறப்பான நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய முதல் புள்ளி ஈரோடு மாவட்டம் சக்தி பிரதர்ஸ் அந்தியூர் அணியினர் புள்ளி கணக்கை துவக்கி விட்டார்கள். இரு அணியினரும் சமபலம் வாய்ந்த அணியினர்கள். தமிழகத்தின் தலை சிறந்த வீராங்கனைகளை கொண்ட ஒட்டஞ்சத்திரம் சக்தி பிரதர்ஸ் ஈரோடு புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புள்ளி கணக்கு நடைபெற்றக்கூடிய ஒன்றுக்கு ஒன்று சமபுள்ளிகள். ஒட்டஞ்சத்திரம் 1, சக்தி பிரதர்ஸ் ஈரோடு 1. மேலும் 2 புள்ளிகள் ஒட்டஞ்சத்திரம் அணியினருக்கு. 3க்கு 1 முன்னிலையில் ஒட்டஞ்சத்திரம். வருகை இருந்துள்ள தஞ்சாவூர் மத்திய மாவட்ட நிலையத்துடைய செயலாளர் அருமையாளர் சேகரன் அவர்களை மாவட்ட நிலையத்துடைய சார்பில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சால்வை அணிவித்து தமிழகத்தின் தலை சிறந்த 2 அணிகள் முதல் அரையிறுதியை சந்திக்கிறார்கள். புள்ளிக்கான கடுமையான முயற்சி. புள்ளியினை சக்தி பிரதர்ஸ் அந்தியூர் அணி வீரர்கள் கண்வசப்படுத்துகிறார்கள். 2 அணிகள் அற்புதமான ஒரு புள்ளியினை சக்தி பிரதர்ஸ் வெற்றி தனது எண்ணிக்கை 4ஆக உயர்த்தி 4க்கு 3 முன்னிலை அந்தியூர். சிறப்பான ஒரு போனஸ் புள்ளி எஸ்எம்பிகேசி அணிக்காக சத்யபிரியா. சவுத் சென்ட்ரல் ரயில்வே தென்னகர் ரயில்வே பணிபுரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சத்யபிரியா. அந்தியூர் அணிக்காக ஜெர்சி நம்பர் 9 சத்யா. அற்புதமான ஒரு ரைடர், ஒரு புள்ளி. தமிழக அணிக்காக பங்கு பெற்று 2 அணிகள். கபடி உலகின் இந்தியா முழுவதும் தனக்கென சிறப்பான பெயரை பெற்றுள்ள 2 அணிகள் எஸ்எம்பிகேசி ஒட்டன்சத்திரம், சக்தி பிரதர்ஸ். அற்புதமான ஒரு ரைடர், கடுமையான முயற்சி. அற்புதமான முறையில் ஒரு புள்ளியை அந்தியூர் அணியினர் பெற்று மேலும் ஆல் அவுட் முறையில் 1+2 3 பாயிண்ட்ஸ் பெரு. அற்புதமான ஒரு புள்ளியை சத்யபிரியா தன்வசப்படுத்திக் கொண்டார். ஓட்டஞ்சத்திரத்தின் புள்ளியினை 6ஆக உயர்த்துகிறார். 10க்கு 6 சக்தி பிரதர்ஸ் முன்னிலை. நட்சத்திர வீராங்கனை தனது அணிக்காக ஒரு போனஸ் புள்ளியை பெற்று ரைட் அவுட் முறையில் தனது புள்ளியினை இழக்கிறார். 11க்கு 7. அற்புதமான 2 புள்ளிகள். ரஷ்ய பெருமக்களே,
இறுதிப் போட்டியில் ஆடப்போவது யார் என்று பார்ப்போம். மீண்டும் அற்புதமான ஒரு டபுள் லெக் ஹோல்ட் முறையிலே சக்தி பிரதர்ஸ் 13 எஸ்எம்பிகேசி 9 4 புள்ளி வித்தியாசம். போட விடுங்க வரமாட்டாங்களே. அற்புதமான ஒரு புள்ளி சக்தி பிரதர்ஸ் ஆந்தியூர். டிஃபென்ஸ் முறையிலே மேலும் ஒரு புள்ளியினை பெற்று அந்தியூர் அணி வீராங்கனைகள் 15. சிறப்பான ஒரு டிஃபென்ஸ். ரைடர் அவுட் ஆஃப் பான்ஸ் முறையிலே ஒரு புள்ளியினை எஸ்எம்பிகேசி பெறுகின்றன 15. மீண்டும் அற்புதமான ஒரு டிஃபென்ஸ். 16க்கு 10. அற்புதமான ஒரு டிஃபென்ஸ். சக்தி பிரதர்ஸ் அந்தியூர் 17, எஸ்எம்பிகேசி 11. கடுமையான போராட்டத்தில் எலக்ட்ரிக்சன் ஃபோக்கஸ் லைட்டை போடுங்க. எலக்ட்ரிக்சன் சார் இந்த லைட்ல வந்து சரி பண்ணுங்க சார். இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் கம்மியா இருக்கு பாருங்க சார். 18க்கு 12, 6 புள்ளி வித்தியாசம். சிறப்பான ஒரு விளையாட்டு. போனஸ் புள்ளியினை எஸ்எம்பிகேசி அணியினர் பெறுகின்றனர் 18க்கு 13. உட்காருங்க இல்ல கிலோ தள்ளி மீண்டும் ஒரு டிஃபென்ஸ். சூப்பர் டாக்கிள் முறையிலே 2 புள்ளிகளை தமிழ்நாடு அந்தியூர் 18, எஸ்எம்பிகேசி 15. ஒரு சிறப்பான ஒரு டிஃபென்ஸ். டைம் அவுட் டேக்கன் பை அந்தியூர் 10. மீண்டும் ஒரு போனஸ் புள்ளியினை எஸ்எம்பிகேசி அணியினர் பெறும். எஸ்எம்பிகேசி அணி வீராங்கனை ஆடிக்கொண்டிருக்கிறார். ஜெர்சி நம்பர் 44 தீபா. சிறப்பான ஒரு கைதட்டலை ஏற்படுத்துங்க. 21க்கு 16. தமிழகத்துக்காக பங்கு பெற்ற வீராங்கனை ஆஷா. சிறப்பான ஒரு போட்டி.
போட்டி மீண்டும் துவங்குகிறது. இடைவேளைக்கு பிறகு 24 தொடர்ந்து வருகின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சி.வி. அவர்களுக்கு மாவட்ட பாசறை சார்பாக நினைவு பரிசு செலுத்தப்படுகிறது. சிறப்பான ஒரு விளையாட்டு, அற்புதமான ஒரு தீர்ப்பு. சேரன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி செலுத்தப்படுகிறது. மீண்டும் ஒரு சிறப்பான இல்ல சக்தி பிரதர்ஸ் தேர்ட் ரைட் 2 ஆர் டை தேர்ட் ரைட் 25க்கு 21 புள்ளிகளை எடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் சக்தி பிரதர்ஸ் சிறப்பான ஒரு வீராங்கனை, நல்ல ஒரு புடி. சின்ன பிள்ளைகளோட 25க்கு 22 புள்ளிகளை நெருங்குகிறார்கள். முன்னாள் பேர் எங்க இருந்தாங்க? ஒரு புள்ளி, அற்புதமான ஒரு முதல் பாதி இடைவெளி. 3 புள்ளிகள். அதனை எதிர்த்து விளையாடக்கூடிய சக்தி பிரதர்ஸ் அந்தியூர் அணியினர் 25 புள்ளிகள். இரண்டாவது பாதி தொடங்கிவிட்டது. மேலும் ஒரு புள்ளி எஸ்எம்கேசி 25க்கு 24. ஒரே புள்ளி தான் வித்தியாசம். தனித்து விடப்பட்ட அந்தியூர் என்கிறாங்க. புள்ளிக்கான முயற்சி. அற்புதமான ஒரு டிஃபென்ஸ். புதுக்கோட்டை மாவட்ட அமைச்சர் கழகத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு மாநில அமைச்சர் கழகத்தின் சார்பாகவும் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அற்புதமான ஒரு ஏற்பாடு, அனைத்து விதமான ஏற்பாடும் செய்து வந்தமைக்கு எங்களுடைய மாநில மாவட்ட அமைச்சர் கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு புள்ளி. 28 புள்ளிகள் முன்னிலை மாறுகிறது. 28க்கு 26. எஸ்எம்பிகேசி 28, சக்தி பிரதர்ஸ் 26. அற்புதமான ஒரு புள்ளிகளை சக்தி பிரதர்ஸ் அந்தியூர் பெறுகின்றனர். 28க்கு 27. ஒரே ஒரு புள்ளிதான் வித்தியாசம். வெரி குட் ஆங்கிள். மீண்டும் சமநிலை. அற்புதமான ஒரு போட்டி. நல்லாவே கைதட்டலாம். அற்புதமான ஒரு புள்ளி. அந்த ஒரு அணி வீரர்கள் பெறுகின்றனர். 28. அந்தியூர் ஒரு புள்ளி முன்னிலையில் அந்தியூர் அணி வீரர்கள். போனஸ் புள்ளியினை பெற்று மீண்டும் என்ன நேற்று
சக்தி பிரதர்ஸ் அந்தியூர் அணியினர் மீண்டும் முன்னிலை பெறுகின்றனர். மீண்டும் ஒரு புள்ளி SMBKs 35க்கு 30 அந்தியூர் முன்னிலை. மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு புள்ளியினை அந்தியூர் அணி வீராங்கனைகள் பெறுகின்றனர். 36க்கு 30. மீண்டும் ஒரு புள்ளியினை SMBKs அணியினர் பெறுகின்றனர். மாறி மாறி புள்ளிகளை பெற்ற வண்ணம் உள்ளன. 36க்கு 31. 5 புள்ளி வித்தியாசம். புள்ளிகளின் வித்தியாசமோ 5 மட்டுமே. 36க்கு 31. மீண்டும் ஒரு டிஃபென்ஸ்க்கான முயற்சி. அற்புதமான ஒரு புள்ளியினை அந்தியூர் அணி வீராங்கனைகள் பெறுகிறார். க்கு 31. Bonus plus 1 point goes to SMBKC. 37-33. லாக் பண்ணா போறேன். அற்புதமான விளையாட்டு வீராங்கனை எதிரணிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சாபாஷ் சரியான அற்புதமான வீராங்கனை. அற்புதமான ஒரு புள்ளி. டைம் அவுட் டேக்கன் பை SMBKs. எதுக்கு மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு புள்ளி. இறங்கிருச்சு எங்க அதிகமா தற்போதைய ஆட்டத்தில் SMBKs ஸ்கோர் 39 புள்ளிகள் அந்தியூர், SMBKs 36. போட்டியில் யார் வெற்றி பெறுகின்ற வீராங்கனைகளுக்கு முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் அண்ணன் காமராஜ் வழங்கக்கூடிய 5000 சிறப்பு பரிசு. பரபரப்பான ஒவ்வொரு விறுவிறுப்புக்கும் சிறப்பு பரிசு காத்துக் கொண்டே இருக்கிறது. நமது முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜர் அவர்கள் வழங்கும் 5000 சிறப்பு பரிசு. 42க்கு 40 புள்ளிகள் சார். கரெக்டா ஸ்கோரர்? ஓகே. 42க்கு 40 2 புள்ளிகள். புள்ளிகளை மாறி மாறி முன்னிலை பெறுகின்றன. 42க்கு 40. கடைசி 5 நிமிட ஆட்டம். கடைசி அந்த 5 நிமிடங்கள் ஆடிக்கொண்டிருக்கும் வீராங்கனை சத்யபிரா தென்னக ரயில்வே
பணிபுரிந்து வரக்கூடிய வீராங்கனை என்பது குறிப்பிடத்தக்கது. ஒட்டஞ்சித்திரமணியில் விளையாடிக் கொண்டிருக்கின்ற பவித்ரா இந்திய ரயில்வே அணியில் விளையாடிக் கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த தென்னமநாடு ஊரைச் சேர்ந்தவர் என்பது பெருமைக்குரியது. அற்புதமான ஒரு டிஃபென்ஸ். தனது எண்ணிக்கை 44 உயர்த்துகிறார். 44க்கு 40. விரல்ல முட்டு வைக்கிறாள் பேசக்கூடாது. நம்பர் 7 ஒட்டஞ்சத்திரம் அணியில் 7ஆம் நம்பர் பணியன் அணிந்து விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீராங்கனை தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த பவித்ரா. அவர் தென்னிந்திய ஒரு சிறப்பான முதல் அறையில் கடைசி 4 நிமிடம். நம்ம அமைச்சர் ஜல்லிக்கட்டு போனாதான் சிறப்பு பரிசு வரும். இப்ப கபடி போட்டிலையும் சிறப்பு பரிசு வந்துகிட்டே இருக்கு. பரபரப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முதல் இந்த அரையிறுதி போட்டியில் வெற்றி பெறுகின்ற அணியினருக்கு முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் அருமை அண்ணன் காமராஜ் அவர்கள் வழங்கக்கூடிய சிறப்பு பரிசு 5000 காத்திருக்கின்றது. வெல்லப்போகும் அணி யார், அந்த சிறப்பு பரிசை பெறப்போவது யார் என்று பார்ப்போம். ஒட்டஞ்சத்திரம் ரசிகர்கள் நல்ல விறுவிறுப்பை ஏற்படுத்தினா பரிசு தொகையும் ஏறும். இங்க ஜல்லிக்கட்டு நாயன் இருக்காரு, சிறப்பு பரிசு அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. கடைசி 2 நிமிட ஆட்டம். 40 சார் புள்ளிகள் கரெக்டா? ஸ்கோரர் 47க்கு போனஸ் புள்ளி. அடுத்த போட்டியில் ஆட வேண்டிய அணியினர் தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும். 2வது அரையிறுதி போட்டி. இதனைத் தொடர்ந்து 2வது அரையிறுதி போட்டியில் பங்கு பெற வேண்டிய ஜென் ஜோசப் சென்னை அணியினரும் ஸ்போர்ட்ஸ் கிளப் திருநெல்வேலி அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொண்டு விரைவாக மைதானம் நோக்கி வருக. இந்த போட்டி சார் 2 அணிக்குமே ஒரு சிறப்பான கருத்து